வணக்கம். இந்த பதிவில் வாஸ்து, அதாவது அக்னிமூலை என்னும் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தவறுதலாக அமைத்தால் என்ன விதமான பாதிப்புகள் வரும், அதை சரி செய்தால் என்ன விதமான நன்மைகள் வரும் என்பதை இந்த பதிவிலே பார்ப்போம். பொதுவாக அக்னிமூலை என்பது, அதாவது அக்னி பகவான் இருக்கக்கூடிய அந்த அக்னி பகுதியிலே நாம் உணவு சமைக்கிறோம். அந்த அக்னி மூலையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் தான். அதனால்தான் பெண்கள் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அந்த அக்னி மூலைக்கு மகாலட்சுமி அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்தில் இருக்கிறது. மகாலட்சுமி என்ற ஒரு அனுகிரகமும் அந்த இடத்திலே இருக்கிறது. ஆகையால் அந்த அப்படியேப்பட்ட அந்த அக்னி மூலை என்னும் சொல்லக்கூடிய தெய்வ கடாசம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உள்பகுதியோ இல்ல வெளிப்பகுதியோ, அதாவது செப்டி டேங்க் அமைப்பது மிக மிக தவறான ஒரு விஷயம். பாத்ரூம் அமைப்பது தவறான விஷயம். அந்த அக்னி மூலையில் உள்பகுதியில் சிங்க் சரியான இடத்தில் அமைப்பது நல்லது. நம்ம நின்று சமைக்கக்கூடிய அந்த சமையல் அமைப்பானது கிழக்கு முகமாக நோக்கி தான் இருக்க வேண்டும். மற்ற திசையை பார்த்து சமைக்கும்படி அமைக்க கூடாது என்பதையும் இந்த பதிவிலே உங்களிடையே தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு தவறுதலான இருக்கும் சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும் அப்படின்னு பார்த்தால், கண்டிப்பாக அந்த மாதிரி தவறுதலான அமைக்கக்கூடிய வீட்டுகளில் அந்த பெண்களுக்கு பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும். மன அழுத்தம், மன இறுக்கம் முதலில் அதிகரிக்கும். ஒரு மனநிலையில் அவங்களுக்கு இருக்காது. மன சஞ்சலம் என்பதை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இயற்கையாகவே உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீர் கட்டி வருது, அதே போல் இரத்த சம்பந்தமான பாதிப்புகள் வருது, ஹார்மோன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு இது அதிகமாக கொடுக்கும். அதே போல் திருமணமான புது தம்பதிகளாக இருந்தால் குழந்தை தடை ஏற்படும். அதாவது அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படும் என்பது இந்த பதிவிலே முக்கியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் அந்த பகுதியை, அதாவது மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கும் அந்த பகுதியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்வது நல்லது. அப்ப பாருங்க, அந்த பகுதியில் நாம் பயன்படுத்தக்கூடியது என்றால் உணவு சமைக்கிறோம். உணவு என்பது தெய்வத்துக்கு ஒப்பான ஒரு விஷயம், அமிர்தம் போன்றது. அந்த அமிர்தம் இருக்க வேண்டிய இடத்தில் கழிவு வைத்தால் எவ்வாறு அது சிறப்பில்லையோ, அதே போல் அதை உண்ணக்கூடிய நமக்கும் தேவையில்லாத உடல் ரீதியான இன்னல்கள் வரும். இதை சரி செய்து கொண்டால் வீண் செலவு தவிர்க்கும். அதே போல் கடன் சுமை குறையும். குடும்பத்தில் கடன் சுமை குறைக்கும். கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பொதுவா அக்னி மூலை என்பது சுத்தமாக வைப்பது நல்லது. அப்பதான் லட்சுமி கடாசன்ற ஒரு அமைப்பு அந்த வீட்டுக்குள்ளே வரும். லட்சுமி வாசம் வீசும். அதே போல் ஐஸ்வர்யம், சகல விதமான ஐஸ்வர்யம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு, அந்த பகுதி சரியாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் நிம்மதியான தூக்கம் இருக்காது. பாருங்க, ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளும் இன்னல்களும் வந்து கொண்டே இருக்கும். அது தவறுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் நிம்மதி, சரியான தூக்கம் இருக்காது. சாப்பிட்டா ஏதாவது வகையில வயிறு சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கும். இது சரி செய்து கொள்வது குடும்பத்திற்கு நல்லது என்பதை இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.